வாசிக்கலாம். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் சங்கீதம் 16 வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு உண்டு, சிறப்பான சுதந்திரம் உண்டு. இங்கே தாவீது இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறார், நேர்த்தியான இடத்திலே பங்கு. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? நேர்த்தியான இடத்துல உங்களுக்கு பங்கு கிடைக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நாம் விசுவாசித்து நடப்போம் என்றால் ஆண்டவர் நமக்கு நேர்த்தியான காரியங்களை அவர் செய்வார். சிலர் சொல்றார், உங்களுக்கு எப்படி அங்கே இடம் கிடைத்தது, உங்களுக்கு எப்படி அங்கே வேலை கிடைத்தது, உங்களுக்கு எப்படி இந்த காரியம் உண்டாயிற்று? ஏனென்றால் இதெல்லாம் நேர்த்தியான காரியம். எப்படி பிரதர் உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சது, எப்படி உங்களுக்கு இந்த வீடு கிடைச்சது, எப்படி இந்த இடம் கிடைச்சது? நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். இதே போலதான் தாவீது சொல்கிறார், நேர்த்தியான இடத்திலே எனக்கு பங்கு கிடைத்தது. இந்த தாவீதை பாருங்கள், சாலமோன் ராஜாவானார், அது ஈஸி. ஏனென்றால் அவருடைய தகப்பன் ராஜா. தாவீது ராஜாவா இருந்ததுனாலே சாலமோன் ராஜாவானது எளிது. ஆனால் தாவீது ராஜாவானது எளிதல்ல. ஏன்னா அவருடைய அப்பா ராஜா கிடையாது, அவர் ஈசா. சாதாரண குடும்பம், சாதாரண குடும்பம். இந்த குடும்பத்திலே பிறந்ததுதான் தாவீது. இந்த தாவீது சொல்கிறார், என்ன சொல்கிறார்? நிறைய இடத்துல அவர் சொல்லும்போது சொல்கிறார், என் குடும்பம் எளியது, நான் எளியவன், நான் அற்பமாய் எண்ணப்பட்டேன். அவர் இந்த தாவீது கோலியாத்தை ஜெயித்த போது அவருக்கு பரிசு கொடுக்க வேண்டும். என்ன பரிசு? அவருடைய சவுளுடைய குமாரத்தையை கொடுப்பதுதான் பரிசு. ஆனால் அந்த டைம் வரும்போது தாவீது என்ன சொன்னார் என்றால், என் குடும்பம், நான் ராஜாவுக்கு மறுமனாகிறது லேசான காரியமா? என் ஜீவன் எம்மாத்திரம், என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரம். அவர் பாருங்க, அவர் தன்னை அற்பமாய் அவர் சொல்றார். இரண்டாவது அந்த மூத்த மகள் வேறொருவர் திருமணம் செய்து கொண்டார். இரண்டாவது மகள் திருமணத்துக்கு ஆயத்தப்படும் போது இரண்டாவது மகளை சவுல் சொல்கிறார், நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லும் போது மறுபடியும் தாவீது சொல்கிறார், என்ன சொல்கிறார்? நான் அற்பமாய் எண்ணப்பட்டேன். 1 சாமுவேல் 18:23 தாவீது சொல்கிறார், நான் எளியவன், நான் அற்பமாய் எண்ணப்பட்டேன். நான் எளியவன், என் குடும்பம், என் வம்சம் எம்மாத்திரம். அவன் எளியவன் தான், அற்பமாய் எண்ணப்பட்டவன் தான். அந்த தாவீது சொல்கிறார், நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது. தாவீது இந்த இடத்திற்கு வருகிறதற்கு ஈஸியா வரல. அது அவருடைய நிலைமையா சொல்றாரு, நான் லேசான காரியம் இல்ல, என் குடும்பம் இல்லை, சாதாரண குடும்பம், நான் எளியவன், நான் அற்பமா எண்ணப்பட்டவன். அதே தாவீது நாட்டு வந்தது போது சொல்றார், நேர்த்தியான இடத்திலே எனக்கு பங்கு கிடைத்தது. அவருக்கு எளிதாக கிடைக்கவில்லை, அவர் நிறைய இடங்களை கடந்து சென்றார். உயர்வு அவருக்கு ஆசீர்வாதம் எளிதாக கிடைக்கவில்லை. வாக்குத்தத்தம் இருந்தது, அவர் மேல ஆண்டவருடைய வார்த்தை இருந்தது, ஆண்டவருடைய அபிஷேகம் அவர் மேல் இருந்தது, எல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் எளிதாய் ராஜாவாகவில்லை. ஏனென்றால் அவர் நிறைய இடங்களை கடந்து வந்தார். கடைசியில் தான் அந்த நேர்த்தியான இடத்துக்கு தாவீது வந்தார். அவர் கடந்து வந்த 2 இடங்களை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சுற்றி காண்பிக்கிறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ பெலிஸ்தர் கெலிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்கிறது என்றால், அங்கே சவுல் தாவீதை பின்தொடர்ந்து அவனை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். எதற்காக? அவன் தாவீது உயிரோடு இருந்தால் தன்னுடைய ராஜ்யபாரம் நிலைக்காது அப்படிங்கிறது சவுலுக்கு தெரிந்தது. அதனால் தாவீதை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். தாவீது காடுகளிலே ஒளிந்திருக்கிறான். ஒளிந்திருக்கும் போது ஒரு சம்பவம் நடக்கிறது. கேகிலா அப்படிங்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது என்றால் பெலிஸ்தர் தேசத்தை ஒட்டி இருக்கிறது. இதனால என்ன நடக்கிறது என்றால், இந்த பெலிஸ்தர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அடிக்கடி இந்த கேகிலா பட்டணத்தில் உள்ள களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள். இது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாம் என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கோகிலாவை ரட்சிப்பாயே என்று தாவீதுக்கு சொன்னார். இங்க பாருங்க, தாவீது காடுகளிலே ஒளிந்திருக்கிறார். யூதேயா தேசத்திலே இருக்கிறார்.
இஸ்ரவேல் தேசத்திலே யூதேயா ஒரு பகுதி. அங்கே தாவீது இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய அங்கதான் அவருடைய ஊர் இருக்கிறது. அதனால அங்க அவர் பழகின இடங்கிறதுனால அங்கே அவர் பாதுகாப்பான இடத்துல ஒளிந்திருக்கிறார். இப்ப என்ன நடக்கிறது? பெலிஸ்தர் வந்து கேகிலா பட்டணத்துல களஞ்சியங்களை கொள்ளையிடுறாங்க. ஆனா இங்க தாவீதுடைய நிலைமையே ஊருக்குள்ள வர முடியாது. ஊருக்குள்ள வந்தா சவுல் கொண்டு போடுவார். இந்த சூழ்நிலையில தேசத்தின் மேல ஒரு சம்பவம் நடக்குது. எதிரி வந்து களஞ்சியத்தை கொள்ளையிடுகிறார். இதை தாவீது கேள்விப்படுகிறார். தாவீது இதை கேள்விப்பட்ட உடனே தாவீது என்ன தெரியுமா செய்கிறார்? ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறார். ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறார்? ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? நான் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போகலாமா என்று கேட்கும்போது அங்கே தாவீது ஆண்டவர் சொல்றார், நீ பின்தொடர்ந்து போ, நீ ரட்சிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் வாசிக்கலாம். அதே 23:5 வாசிங்க. அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களில் அநேக பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். பாருங்க, அந்த பட்டணத்துல எதிரி வந்து அடிக்கடி வந்து அந்த பெலிஸ்தர் வந்து களஞ்சியங்களை கொள்ளையிடுறாங்க. தாவீது விசாரிக்கிற ஆண்டவர்கிட்ட விசாரிக்கும் போது ஆண்டவர் போன் சொல்றாரு. ஆனா கூட இருந்த மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? அவங்க கூட 400 பேர் இருக்கிறாங்க. அந்த 400 பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க? நம்ம யூதால இருக்கும் போதே பயப்படுறோம், இப்போ போய் பெலிஸ்தருக்கு போய் சண்டை போடவா? நம்மளே பயந்து இருக்கிறோம், நம்மளே தேசத்துக்குள்ள வர முடியாது, இந்த சூழ்நிலையில அங்க போய் யுத்தம் செய்யவா என்று கேட்கும் போது மறுபடியும் தாவீது விசாரிக்கிறார். ஆண்டவர் போக சொல்கிறார். அவன் அங்கே 400 பேரோடு கூட கிளம்பி போகிறார். போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறார். அல்லேலூயா. என்ன சம்பவம் அப்படின்னா, தேசத்துல ராஜாவாய் சவுல் இருக்கிறார். அவருக்கு அதை குறித்து கவலை இல்லை. இவருக்கு எந்த பதவியும் கிடையாது. தேசத்துல இவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இவரே அங்க இவரே விரட்டப்பட்டு இருக்கிறார். இவருக்கு தேசத்தின் மேல் அக்கறை, ஜனத்தின் மேல் பாரம். பாருங்க, இந்த ஆளதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தேசத்தின் மேல் தேசம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஜனங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தாவீது இல்லைங்க. எப்படி இருந்தா தெரியுமா தாவீது? எப்படி கோலியாத் வந்து இஸ்ரவேல் சேனை நிந்தித்தார், அப்போது தாவீது எப்படி இருந்தார்? அப்படியே தான் இருந்தார். அல்லேலூயா. அதே வைராக்கியம், விருத்த சேதனம் இல்லாத ஜனங்கள் என்னுடைய ஜனத்தை நிந்திப்பதா என்று சொல்லி இந்த வைராக்கியம் கொண்ட தாவீது. அதே போல பெலிஸ்தர் வந்து என் தேசத்தை கொள்ளையடிப்பதா என்று வைராக்கியம் கொண்டுதான் போறார். அல்லேலூயா. அப்போ இருந்த வைராக்கியமும் பிரச்சனை காலில் ஒளிஞ்சிருக்காரு. அப்பவும் இருக்கு. அல்லேலூயா. இப்போ நமக்கு பாருங்க, ஆரம்பத்தில் நம்ம ஆண்டவர் தேடுவோம், எவ்வளவு வைராக்கியமா ஒன்றுமே நடந்திருக்காது, ஒரு நன்மை இருக்காது. ஆனா வைராக்கியமே தேடுவோம். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவோம், ரொம்ப பைபிள் வாசிப்போம். ஆனா ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது, கொஞ்சம் பிரச்சனை வரும்போது அந்த பழைய தேடுதல் இருக்காது. ஆனால் தாவீது என்ன செய்யறாருன்னா அதே ஸ்பீட்ல இருக்காரு. அது என்ன பற்றி எரிக்கிறது தாவீது. ஆரம்பத்துல இருந்தாரு. ஆனா நான் பிரச்சனை வந்தோம்னா நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? மங்கி எரிக்கிறோம். அவர் மங்கி எரியல, பற்றி எரிந்தார். அல்லேலூயா. பெலிஸ்தர் வந்தோம்னா அவர் சும்மா இருக்கலாம், ஏன்னா அவருக்கு எந்த பொறுப்பும் இல்லை. அவர் தேசத்திலேயே அவருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனா யுத்தத்துக்கு போறார். ஏன் தெரியுமா? அந்த ஜனம் இஸ்ரவேல் ஜனம் தன்னுடைய ஜனம். அல்லேலூயா. பாரம் இருந்தது, அவருக்கு அக்கறை இருந்தது. இன்றைக்கு நமக்கு சூழ்நிலை வரும்போது, நெருக்க வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த ஆதியில இருக்கிற அன்பு இருக்கிறா, அந்த ஆரம்பத்துல தேர்ந்த அந்த காரியம் இருக்கிறது. அப்போ நம்ம பிரகாசமா இருந்தோம். அந்த பிரகாசம் பிரச்சனை வரும்போது இருக்கிறா மங்கி இருக்கு. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் மங்கி எரிகிற திரியை அவர் தூண்ட போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த கேகிலா பட்டணத்தை அங்கு தாவீது போய் ரட்சிக்கிறார். தாவீது ரட்சித்த உடனே என்ன நடக்கிறது? அந்த தேசத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு தாவீது நன்மை செய்திருக்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னா, தாவீது அங்க இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு சவுல் வருகிறார். பெலிஸ்தர் வந்து கொள்ளையடிக்கும் போது சவுல் வரல. நீங்க வீட்டுல போய் பைபிள் உட்கார்ந்து நல்லா வாசிங்க. அல்லேலூயா. பெலிஸ்தர் வந்து கேகிலா பட்டணத்தை கொள்ளையிடும் போது சவுல் வரல. தாவீது வந்திருக்கிறான்னு சொன்னோன்னே வந்துட்டார். தாவீதை பிடிப்பதற்காக வருகிறார். அப்போது தாவீது விசாரிக்கிறார் ஆண்டவரத்துல. என்ன விசாரிக்கிறார்? ஆண்டவரே, சவுல் வருவானா? இந்த ஜனங்கள் என்னை அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பாங்களா? அதற்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில வாசிங்க. 23:12. என்னையும் என் மனுஷரையும் சவுலின்
தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார்கள் என்றார். இது பாருங்க, இந்த தேசத்துக்கு இவன் உயிரை பணைய வச்சுட்டு போயிருக்கான். ஏன்னா இவன் தேசத்துல அதிபதி கிடையாது, இவனுக்கு ஒரு பொறுப்பும் கிடையாது, இவனே தேசத்தை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறான், சவுலால விரட்டப்பட்டிருக்கான். ஆனா இன்னைக்கு ஜனத்திற்கு போய் நன்மை செய்திருக்கிறான். ஆனா அந்த ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே கேகிலா பட்டணத்தார் என்னை ஒப்பு கொடுப்பாங்களா? நான் உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாங்க, அவங்க உடனே ஒப்பு கொடுப்பாங்க. அல்லேலூயா. நீ இந்த பட்டணத்துக்கு நீ நன்மை செஞ்சிடல, அந்த கேகிலா பட்டணத்தை நீ பெலிஸ்தர் கையில இருந்து ரட்சித்தல்ல, அந்த ஜனங்கள் உன்னை பாதுகாப்பான்னு நினைக்காத, அவங்க உன்னை ஒப்பு கொடுப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்றாங்க. அல்லேலூயா. இது எந்த இடம் தெரியுமா? நன்மைக்கு தீமை செய்கிற இடம். தாவீது இந்த இடத்துல இருந்தா, ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட இடத்துல இருந்த, நான் நன்மை செய்திருக்கிறேன், ஆனா எனக்கு அவங்க தீமை செய்யறாங்க. நான் எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கிறேன், ஆனா அவங்க எனக்கு தீமை செய்யறாங்க. நிறைய வாழ்க்கையில நீங்க நிறைய பேர் இந்த கட்டத்தை கடந்து வந்துக்கலாம். நான் நன்மை தான் செஞ்சிருக்கிறேன், ஆனா அவங்க எனக்கு தீமை செய்யறாங்க. நான் சமாதானமா பேசுறேன், ஆனா அவங்க சண்டைக்கு வராங்க. தாவீது சொல்றாரு ஒரு இடத்துல, நான் சமாதானமா பேசுறேன், அவங்க யுத்தத்துக்கு எத்தனை படுக்கிறாங்க. நான் சமாதானமா பேசுறேன், அவங்க சண்டைக்கு வராங்க. தாவீது இந்த இடத்துல இருந்தா நெருக்கமான இடம். எந்த இடம் தெரியுமா? நன்மைக்கு தீமை செய்கிற இடம். ஆண்டவர் சொல்றார், கேகிலா பட்டணத்தை நீ ரட்சித்த உண்மை, ஆனா அதே கேகிலா பட்டணத்தை உன்னை ஒப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற. தாவீது மனசு எப்படி இருந்திருப்பாங்க? உயிரை பணைய வச்சு கூட இருந்தவன் சொல்றான், போகாத தாவீதே, போக வேண்டாம், நம்மளே இங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம். இல்ல, என் ஜனத்தை ஒருவன் கொள்ளையடிக்கிறார், அப்போது கோலியாத்தை வீழ்த்துற அதே வைராக்கியம். இன்னைக்கு ஏன் தெரியுமா நம்மளால அந்த இடத்துல இருக்க முடியல? அந்த ஆரம்பத்தில் உள்ள அன்பு இல்ல, அது குறைஞ்சிருக்கு. தாவீதுக்கு ஆரம்பத்தில் உள்ள அன்பா குறையவே இல்லை. அவர் பற்றி எரிந்தார், அவர் நம் மங்கி எரியல, தாவீது பற்றி எரிந்தார். அதனாலதான் அவர் துணிந்து போனார். அல்லேலூயா. நன்மைக்கு தீமை செய்கிற இடம் கேகிலா பட்டணம். இது இந்த இடத்துல தாவீது இருந்தார். இந்த இடத்துல தாவீது இருந்தார். தாவீது ஒண்ணும் சும்மா நேர்த்தியான இடத்துக்கு வரல, இந்த இடத்துல தாவீதுக்கு இருந்தார். இந்த இடத்துல சில பேர் நம்மளும் இந்த இடத்தை கடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். இரண்டாவது இடத்துக்கு தாவீது வருகிறார். வாசிக்கலாம். 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் விட்டு கொடுத்திருந்தார். முதல்ல அவர் கேகிலா பட்டணத்துல இருந்தாரு. அந்த இடத்துல என்ன நடந்தது? நன்மைக்கு தீமை செய்வாங்கன்னு நினைச்ச உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பினார். கிளம்பி எங்க போறார்? சீப் ஊரார் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த சீப் பட்டணத்துல போய் இருக்கிறார். அங்க ஒரு இடத்துல போய் தங்கி இருக்கிறார். எதுக்கு? சவுலுக்கு கைக்கு விளங்கி அவருடைய சவுலுடைய பார்வையில் இருந்து தூரமா விலகி இருக்கணுங்கிறதுக்காக அவர் அங்கே தன்னை ஒழித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா என்ன நடந்தது என்று நீங்கள் பார்த்துட்டாங்க. இந்த சீப் ஊராருக்கு தெரியும், தாவீது நம்ம கூட தான் இருக்கிறார், ஒளிஞ்சிட்டு இருக்கிறார், நம்ம ஊர்ல தான் இருக்கிறார், தாவீதோட கூட பேசுறாங்க. ஏன்னா அவர் கூட ஒரு ஆள் இல்ல, ஏதோ தன்னை வெளிக்காட்டாமல் இருப்பது கூட 400 பேர் இருக்கிறாங்க. ஒரு சின்ன பட்டணத்துல 4 பேர் இருந்தா எல்லாம் தெரியாம இருக்குமா? நல்லா தெரியும். சீப் ஊரார் அந்த ஊர்ல தாவீது தங்கி இருக்கிறார். தங்கி இருக்கும் போது இந்த ஊரார் அவனோடு கூட பழகுறாங்க, அவரோடு கூட பேசுறாங்க, நல்லா அவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா நல்லா அவங்க கூட இருந்துட்டு என்ன தெரியுமா செய்யறாங்க? வாசிக்கலாம். 23:15. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். 23 தங்களிடத்தில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று. பின்பு சீப் ஊரார் 19ஆம் வசனம் வாசிங்க. பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சீப் ஊரார் சொல்லுங்க. சவுலின் இடத்திற்கு வந்து தாவீது எங்களிடத்தில் எஷ்மோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அல்லவா? அடுத்த வசனம். இப்பொழுதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள். அல்லேலூயா. இந்த சீப் ஊரார் வந்து தாவீதுட்ட நல்லா பழகிட்டு அவங்க போய் சவுலை பார்த்து போய் என்ன சொல்றாங்க? சவுலு, தாவீது வேற எங்கேயும் இல்லை, எங்க ஊர்ல தான் ஒளிஞ்சு இருக்கிறான்,
நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களை பிடிச்சு கொடுக்குறேன். பாருங்க, தாவீது அந்த அவங்க ஊர்ல தான் ஒளிஞ்சிருக்கா. அந்த ஊர் சீப்பூர் தான் அடைக்கலன்னு சொல்லி அங்க 400 பேரோட ஒளிஞ்சிருக்கிறா. அந்த சீப்பூரார் அவனை நல்லா பார்த்துட்டு நல்லா பழகிட்டு பின்னாடி போய் தாவீதுக்கு தெரியாம சவுல்கிட்ட போய் என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்க கூட தான் ஒளிஞ்சிருக்கிறாரு, நீங்க வாங்க, நாங்க இப்ப ஈஸியா பிடிச்சு தரோம், எங்க பட்டணத்துல தான் இருக்கு. தாவீது எந்த இடத்துல இருந்தார் தெரியுமா? தான் கூட நல்லா பழகி தன்னை காட்டி கொடுக்கிற ஒரு இடம், அந்த இடத்துல தாவீது இருந்தார். அல்லேலூயா. வெளியே என்கிட்ட நல்லா பேசுறாங்க, ஆனா வெளியே போய் பகைய வச்சிருக்கிறாங்க. என்கிட்ட நல்லா பார்க்கும் போதெல்லாம் நல்லா பேசுறாங்க, ஆனா உள்ளத்துல பகை வச்சிருக்கிறாங்க. பார்த்தா சிஸ்டர் ஸ்தோத்திரம், பிரதர் ஸ்தோத்திரம், ஆனா உள்ளத்துல எப்படி பகை. இங்க அப்படிதான் தாவீதை பார்த்தவன வணக்கம். ஏன்னா தாவீது பெரிய ஆள் இல்லையா? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. தாவீதை பத்தி நல்லா தெரியும். தாவீது சாதாரண ஆள் கிடையாது. தாவீதுட்ட நல்லா பழகிட்டு இங்க சவுல்கிட்ட வந்து சொல்றாங்க, அவன் எங்க கிட்டதான் ஒளிஞ்சிருக்கிறார், நீங்க வாங்க கொடுங்க. பாருங்க, இந்த இடத்துலதான் தாவீது இருக்கிறார். இந்த இடம் என்ன தெரியுமா? நம்புறாரு தாவீது. யார்? அந்த பட்டணத்தை நம்பி இருக்கிறாரு, இந்த மக்களை நம்பி இருக்கிறாரு. ஆனா அவங்க காட்டி கொடுக்குறாங்க. இவர்கிட்ட நல்லா பேசுறாங்க, பின்னாடி போய் எங்களுக்கு விரோதமா பேசுறாங்க. சில ஆட்கள் அப்படி இருப்பாங்க, உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, ஆனா உங்களுக்கு பின்னால வேற மாதிரி பேசுவாங்க. அல்லேலூயா. அந்த சிஸ்டர் நல்ல சிஸ்டர் இருப்பாங்க, அந்த பிரதர் நல்ல பிரதர் இருப்பாங்க, ஆனா வெளியே போய் என்ன சொல்லுவாங்க, அவங்க மாதிரி கிடையாது. அல்லேலூயா. தாவீது அப்படிதான். தாவீது எந்த இடத்துல இருந்தா தெரியுமா? நல்லா பழகின ஆட்களை நம்பி இருந்தா, அந்த நம்பி இருந்தவங்க தான் போய் காட்டி கொடுக்குறாங்க, நாங்க ஒப்பு கொடுக்குறோம். தாவீது எந்த இடத்துல இருந்தா? சீப்பூரார் பட்டணத்துல இருந்தார். முதல்ல எந்த இடத்துல இருந்தார்? நன்மைக்கு தீமை செய்கிற இடத்துல இருந்தார், கேகிலா பட்டணத்துல இருந்தார். இரண்டாவது அவர் எந்த இடத்துல இருந்தார்? தன்னிடத்துக்கு பின்பாக பேசுகிற, தன்னை காட்டி கொடுக்கிற இடத்துல இருந்தார். அல்லேலூயா. தன்னிடத்துல நல்லா பேசுறாங்க, அதை நம்பி அங்க ஒளிந்து இருந்தார். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? சவுல்கிட்ட போய் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இதெல்லாம் ஆண்டவர் அங்க விட்டு கொடுக்கல. ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து அவனை காப்பாச்சு. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இந்த இடம்லாம் நமக்கு வரும், ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருந்தா அந்த இடத்துல இருந்து நம்ம தாண்டி போயிடும். அல்லேலூயா. இந்த இடம்லாம் வரும்போது நம்ம ஆண்டவருக்கு நமக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். அல்லேலூயா. இல்லன்னா நம்ம என்ன செய்வோம்? மாட்டிக்கணும். தாவீது ஆண்டவரோட கூட சரியா இருந்தார். காட்டுல இருந்தாலும் அவருக்கு என்ன நினைப்பு தாவீதுக்கு? நான் எப்போது உங்களுடைய சன்னிதானத்தில் வருவேன். கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள் வந்தாலே அவர் ஆலயத்தை நினைக்கிறார். வாருங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன போது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. நான் அதை தான் நினைக்கிறேன். ஓய்வு நாள் வந்த உடனே அவர் ஆலயத்துக்கு போறதான் நினைக்கிறார். நெருக்கத்தை, கஷ்டத்தெல்லாம் அவர் நினைக்கல. அவருக்கு தெரிஞ்சது, பெருசா தெரிஞ்சது தேவ சமூகம். அல்லேலூயா. என தாவீது பற்றி எரிந்தார். எந்த சூழ்நிலையும் அவர் மங்கி எறியல, அவர் பற்றி எரிந்தார். அவர் 2 இடத்தை தாண்டி வந்தார். ஒண்ணு, நிறைய இடத்தை தாண்டி வந்தார். நான் சுருக்கமா சொல்றேன், நேரம் குறைவா இருக்கிற. 1 கேகிலா, 2வது சீப்பூரா, சரியா? 3வது ஒரு இடத்துக்கு வருகிறார். எங்கே வாசிக்கலாம்? 24:1. சவுல் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து திரும்ப வந்தபோது, இதோ தாவீது கெதீரின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. என்கேதி அப்படிங்கிற இடம், என்கேதிங்கிற வனாந்தரத்துக்கு தாவீது வருகிறார். இந்த 3வது இடத்துக்கு வருகிறார் தாவீது. இந்த 3வது இடத்துக்கு வந்த உடனே மறுபடியும் அங்கே சவுல் அவரை பின்தொடர்கிறார். இப்போ என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றான். அல்லேலூயா. இந்த 3வது இடம் என்கேதி. இந்த இடத்துல என்ன நடக்குதுமா? இவர் ஒவ்வொரு இடத்தையும் தாண்டி வர்றார். ஆனா இந்த இடத்துல பின்தொடர்ந்து வந்த சவுலை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். சத்துருவை ஒப்பு கொடுக்கிற இடம் தான் என்கேதி. இந்த சத்துருவை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். சவுலை எங்கே? சவுலை தாவீது இடத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். உங்களுக்கு எந்த
கேகிலாவும் உண்டு, சீப்பூராவும் உண்டு, அதே போல எங்கேதி என்கிற இடமும் உண்டு. அது எந்த இடம் தெரியுமா? சத்துரு விழப்படுகிற இடம். அல்லேலூயா. சத்துரு அங்கே தாவீது அங்கே சவுலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுத்தார். தாவீது கையில ஒப்பு கொடுத்தார். தாவீது நினைத்தால் சவுலை கொண்டு கொடுத்தார். அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அந்த தாவீது சொல்லும்போது சொல்றார், கர்த்தர் என்னை உண்மை என் கையில ஒப்பு கொடுத்தார் என்று சொல்றார். அல்லேலூயா. அப்போ சத்துரு ஒப்பு கொடுக்கிற இடம் தான் என் கேள்வி. அல்லேலூயா. எப்போது சத்துரு பின்தொடர்வான் பயப்பட வேண்டாம். அவன் கேகிலா பட்டணத்திலே உங்களை பின்தொடரலாம், சீப்பூர்ல உங்களை பின்தொடரலாம். ஆனா உங்களுக்காக அவர் எங்கேதி என்கிற இடம் வைத்திருக்கிறார். அது அந்த இடம் எதுக்கு தெரியுமா? அங்கு சத்துரு முறியடிக்கிற இடம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி இந்த இடத்தை தாண்டி வந்ததுதான் தாவீது இன்னும் நிறைய இடம் இருக்கு, நான் சுருக்கமா சொல்லுகிறேன். ஆனா அதெல்லாம் தாண்டி வந்து ஜெயித்ததுனாலதான் அவர் சொல்றார், நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? நேர்த்தியான இடம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க கேகிலால இருக்கலாம், ஒருவேளை நீங்க சீப்பூர்ல இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு எங்கேதி இருக்கு, மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு நேர்த்தியான இடம் இருக்கு. தாவீது ஆண்டவர் நேர்த்தியான இடத்துல கொண்டு வந்தது போல ஆண்டவர் உங்களையும் கொண்டு வருவார். அல்லேலூயா. நேர்த்தியான இடத்துல அவர் பங்கு கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அடுத்தது வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனையும் அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே ஏறி வர பண்ணினார். உயர்ந்த ஸ்தானம் என்றால் ஸ்தானம் தான் இடம். உயர்ந்த இடத்துல அவனை ஏறி வர பண்ணினார். முதல்ல நேர்த்தியான இடம், இரண்டாவது உயர்ந்த இடம். இந்த உயர்ந்த இடத்துக்கு அவர் என்ன செய்வாரா? ஏறி வர பண்ணுவார். அவர் நம்ம ஏறி வர பண்ணுகிற ஆண்டவர். உயர்ந்த இடத்திற்கு நம்ம ஏறி வர பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, யாருமே எடுத்த உடனே பெரிய ஆளா வரல. நீங்க வேதத்துல பாருங்க, யோசேப்பை பாருங்க, தாவீதை பாருங்க, எல்லாருமே உடனே ராஜாவாகல. யோசேப்பு மேல ஆண்டவர் வார்த்தை இருந்தது, யோசேப்பு மேல ஆண்டவர் திட்டம் இருந்தது. ஆனா வசனம் சொல்லுது 30 வயதுல தான் யோசேப்பு அதிபதியானார். அவர் இதே போலதான் தாவீது எத்தனை இடத்தை கடந்து வந்தது போல அவர் புலியில இருந்தார், சிறைச்சாலையில இருந்தார், பார்வோன் வீட்டுல இருந்தார், ஒவ்வொரு இடத்துல இருந்தார். இந்த இடத்தெல்லாம் தாண்டிதான் அவர் அந்த உயர்ந்த இடத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இந்த உயர்ந்த இடத்துக்கு அவர் ஏறி வர பண்ணுகிற ஆண்டவர். உயர்ந்த இடம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உயர்ந்த இடம் வச்சிருக்கிறார். நீங்க அது தெரியாம சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சோர்ந்து போறீங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதம் வச்சிருந்தார். ஆனா அந்த மக்கள் என்னதுமா செஞ்சாங்க? எகிப்தியே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ, அங்கேயே இருந்திருக்கலாமே. கறிக்கு சண்டை போட்டு இருந்தாங்க, தண்ணிக்கு சண்டை போட்டு இருந்தாங்க. ஆனா அங்க கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், எல்லாமே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்காங்க. சின்ன காரியத்துக்காக அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. என்ன ஆசீர்வாதமா? உயர்ந்த இடத்தை வச்சிருக்கிறாரு. அந்த உயர்ந்த இடத்துக்கு நீங்க ஏறிதான் வரணும். டக்கு லிப்ட் எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஷார்ட் வேலாம் கிடையாது, குறுக்கு வழி கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் ஷார்ட் கட்டா பிரசங்கம் பண்றாங்க. உங்களுக்கு பிளஸிங், உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. வேதத்துல பாருங்க, தாவீது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். என்ன அபிஷேகம்? ராஜாவின் அபிஷேகம். அவர் உடனே ராஜாவானாரா? இல்ல, நிறைய இடத்தை தாண்டி வந்தார். அதே போல யோசேப்பு இந்த உயர்ந்த இடத்திற்கு, யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதும் அதிபதியா இருக்கிறார். அந்த உயர்ந்த இடத்துக்கு எப்ப வந்தார்? புலியில இருந்தார், பார்வோன் வீட்டுல இருந்தார், சிறைச்சாலையில் இருந்தார். இத்தனை இடத்தையும் தாண்டி வந்தார். இத்தனை இடத்தையும் தாண்டி வர போய்தான் அவர் உயர்ந்த இடத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அதனால எடுத்த உடனே நமக்கு லிப்ட் எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஷார்ட்கட் எல்லாம் கிடையாது. நம்ம உயர்ந்த இடத்துக்கு ஆண்டவர் நம்ம மேல சித்த வச்சிருக்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு புரியும். உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொடுக்கிறார். யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டு. ஆனா எப்படி? லிப்ட் கிடையாது, ஷார்ட் வே கிடையாது.
அவர் ஏறி தான் வரணும். ஒவ்வொரு படியும் ஏறி தான் வரணும். யோசேப்பு அப்படிதான் ஏறி வந்தார். ஒவ்வொரு படியும் ஏறி வந்தார். எங்கேயும் அவர் ஷேக் ஆகல. இப்படி படியில வரும்போது நம்ம ஷேக் ஆயிரும். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தை சொல்றாரு, முன்ன உயர்ந்த இடத்துக்கு ஏறி வரப்படுங்க. ஒருவேளை குழியில இருக்கிற அனுபவமா இருக்கலாம், பார்வோன் வீட்டுல இருக்கிற அனுபவமா இருக்கலாம், ஒருவேளை சிறைச்சாலையில் இருக்கிற அனுபவமா இருக்கலாம். கலங்காதீங்க, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு அவர் உங்களை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. உயர்ந்த இடத்திற்கு உங்களை ஏறி வரப்படுகிறவர். யார் அவரை ஏறி வர பண்ணுவார்? வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம், யோபு 36:7. யோபு 36:7. கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அல்லேலூயா. நீதிமானை சிங்காசனத்திலே அவர் ஏற பண்ணுகிறார். அப்போ உயர்ந்த இடத்திற்கு அவர் யாரை ஏற பண்ணுகிறார் அப்படின்னா நீதிமானை ஏற பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ நாம் நீதிமானாய் வாழ வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அடுத்தாப்புல மகிமைப்படுத்தியிருக்கு. அல்லேலூயா. நாங்க உயர்ந்த இடம், அதான் மகிமை. உயர்ந்த இடம். இந்த உயர்ந்த இடத்துக்கு என்ன வரும்னா நீதிமானா இருக்கணும். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கணும். ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும். நீதிமானை அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த இடத்துல ஏறி வர பண்ணுகிறார். அப்போ ஏறி வர பண்ணுகிறவர் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வர வேண்டும் என்றால் நீதிமானா இருக்கணும். அதான் யோபு சொல்றாரு, நீதிமானதான் உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் ஏறி வர பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் உயர்ந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வருவார். நிச்சயம் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொன்னா, நான் இளைஞனா இருந்தேன், முதிர்மையிலானேன், நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த சந்ததி ஆசீர்வாதமான சந்ததியா, அந்த சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருகிற சந்ததி அல்ல, அது கைவிடப்படுகிற சந்ததி அல்ல. ஏன்னா நீதிமான்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உயர்ந்த இடத்துல நம்ம ஏறி வர பண்ணுகிற ஆண்டவர். நிறைய ஸ்டெப் இருக்கு. அந்த ஸ்டெப் எல்லாம் ஆண்டவர் நம்மை தாண்டி வர அவர் கிருபை செய்வார். முதல் ஸ்டெப் வாசிக்கலாம். உபாகமம் 11:27. முதல் ஸ்டெப் கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் நீதிமான் தான். என்றைக்கு அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டோமோ அன்றைக்கு எல்லாருமே நீதிமான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அடுத்தது வசனம் சொல்லுது, முதல் ஸ்டெப் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தாதான் ஆசீர்வாதம். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அதனால ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து பழக வேண்டும். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் என்பது உடனே வருவதில்லை. இதை நாம் பழக்கத்தில் தான் கொண்டு வருவோம். அதை நாம் பழகி 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 தான் அப்படியே பழக்கத்தில் வரும். அதான் ஆண்டவர் சொல்ல, கற்பனைக்கு கீழ்ப்படி ஆசீர்வாதம். உயர்ந்த இடம் எப்போ வரும்னா முதல் ஸ்டெப் கீழ்ப்படி. மேல்படிக்கு போனா முதல் ஸ்டெப் என்ன? கீழ்ப்படி. சரியா? அப்ப கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிகிறது ரொம்ப ஈஸி இல்லைங்க, ரொம்ப கஷ்டம் தான். சரியா? ஆனா கீழ்ப்படிந்து பழகுனவங்களுக்கு அது ஈஸி. அப்ப கற்பனைகளுக்கு கீழ்ப்படி ஆசீர்வாதம். ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் உணர்த்துறாரோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படிங்க. ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. அவர் உங்களோடு கூட பேசுவார், அவர் உங்களோடு கூட உணர்த்துவார். இல்லையா? அப்போ நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் வேகமா போறேன். அப்போ முதல் ஸ்டெப் கீழ்ப்படி. இரண்டாவது ஸ்டெப் வாசிக்கலாம். யாக்கோபு 4:10. யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை ஏறி வர பண்ணுவார். அல்லேலூயா. உயர்ந்த இடத்துல உங்களை கொண்டு வருவார். முதல்ல கீழ்ப்படியும் போது அவர் உயர்ந்த ஸ்தானத்திலே அவர் கொண்டு வருவார். இரண்டாவது தாழ்மைப்படும் போது அவர் உயர்ந்த ஸ்தானத்திலே நம்ம ஏறி வரப்படும்.
அல்லேலூயா. முதல் ஸ்டெப் கீழ்ப்படிதல். நீங்க நிறைய பேர் ரொம்ப வருஷமா சபைக்கு வருவாங்க, ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னா தாழ்மை இருக்காது. இந்த தாழ்மை, அந்த தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை செய்யும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம ஏற்ற காலத்துல உயர்ந்த கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உயரும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணும், அப்பதான் நமக்கு உயரும். சரியா? இப்போ சில மக்கள் இருக்காங்க, மனுஷர் முன்னால தாழ்மைப்படுவாங்க, ஆனா கர்த்தர் முன்னால தாழ்மைப்பட மாட்டாங்க. கர்த்தருக்கு முன்னால தாழ்மைப்பட்டு பாருங்க, மனுஷர் முன்னால வைக்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. அந்த ரங்கத்துல நீங்க ஆண்டவரோட கூட அழுது ஜெபம் பண்ணுங்க. அந்த ரங்கத்துல நீங்க அவர் முன்னால விழுந்து தாழ்மைப்படுங்க. வெளியரங்கத்துல கம்பீரமா இருக்கும். அல்லேலூயா. அறையில ஆடாம அம்பலத்துல ஒரு பழமொழி உண்டு. அல்லேலூயா. அப்ப அறையில ஆடணும். அறையில ஆட தெரியாம அம்பலத்துல ஆட மாட்டாங்க. சரியா? அப்ப தனி அறையில ஆண்டவரோட கூட ஜெபம் பண்ணணும், தனி அறையில ஆண்டவரோட கூட நெருக்கம் இருக்கணும். இது இல்லைன்னா வெளியரங்கமா நம்மளால நிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ தாழ்மைப்பட வேண்டும். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் எதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறது எதுக்காக சொல்றேன்னா, தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துக்கிறது தான் ஜெபம். ஆண்டவரே, நான் இந்த நாள்ல என்னெல்லாம் தவறு இருக்குன்னு தெரியல. ஏன்னா மனுஷன் தவறுகிறவன். அதனால நம்ம தேவனிடத்துல ஒப்புரவாக வேண்டும். டெய்லி, என்னைக்காவது ஒரு நாள் இல்லை, டெய்லி தேவனோடு கூட உறவுகளை நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ முதல் படி கீழ்ப்படி, இரண்டாவது படி தாழ்மை, மூன்றாவது படி வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கிறீர்கள். உயர்த்தும்படி, உங்களை அவர் ஏறி வர பண்ணும்படி, உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கும்படி அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடங்கி இருக்கும். இதுதாங்க ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றதை கேட்கணும், சொல்லாத கேட்கணும். இது ஆண்டவருக்கு பாருங்க, ஆண்டவர் இதுக்கு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா ஆகார் தான். சரியா? ஆகார் தான் நல்ல உதாரணம். எங்க கொடுமை பாருங்க, இருக்க முடியாது. ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு கர்ப்பஸ்திரிய, ஒரு நம்ம பாசல பிள்ளைதாட்சியம் இல்லையா, அங்க பிள்ளைதாட்சிய சாரால் கொடுமைப்படுத்துற, கொடுமையா நடத்தினால் அவளை விட்டு ஓடி போனால், எதுக்கு ஓடி போனால்னா இங்க வாழ முடியாத நினைச்சுதான் ஓடி போனாள். இருக்க முடியும் நினைச்சாதான் எவ்வளவோ சகிச்சிருக்கலாம, சகிக்கவே முடியாது. இனி இருந்தா நான் சொல்லுவோம்ல, இனி இந்த இடத்துல இருந்தா நான் செத்தே போயிடுவேன். அப்படி சில சூழ்நிலை வரும்போது சொல்லுவோம், என்னால தாங்க முடியல, நான் இனி இருந்தோம்னா செத்தே போயிடுவேன். இத சூழ்நிலை தான் ஆகாருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இனி நான் சாரால் கூட இருந்தா செத்தே போயிடுவேன். இவன் கூட இருந்து சாகிறத காட்டிலும் வனாந்தரத்துல போய் தண்ணி இல்லாம செத்துருது. ஓடி போனான் வனாந்தரத்துக்கு, பிழைக்க போல சாக போனான். அதனாலதான் கர்த்தருடைய தூதன் அவனை தேடி போனான். அல்லேலூயா. வேதத்துல ஆகார் ஆண்டவரை தேடி போனங்க, நல்ல வாசித்து பாருங்க. ஆண்டவர் தான் ஆகாரை தேடி போனார். வேதத்துல முதல் ஆசீர்வதிக்க பெண்மணி ஆர்த்தமா ஆகார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தன்னை மாய்த்துக் கொள்ளும்படி அவன் வனாந்தரத்துக்கு போனார். அப்பதான் ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்க இருந்து வர? அவருக்கு தெரியாதா அவன் எங்க இருந்து ஓடி வரான்னு தெரியாதா? பாருங்க, ஆண்டவர் குற்றப்படுத்த மாட்டார். அவன் கேட்கிறார், ஆகாரே நீ எங்க இருந்து? அவன் அழகா சொல்றான், நான் நாச்சியார் அடையில இருந்து அங்க இருந்து ஓடி வர. அப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாற்றும். நமக்கு எடுத்தோடனே பிரச்சனையை மாற்றும், போராட்டத்தை மாற்றும். ஆனா அங்க சொல்றாரு, நீ போய் அங்க அடங்கி. விடுதலைக்காக ஓடி வர, அங்க இருக்க முடியலன்னா ஓடி வர. இங்க வந்து அவரே அங்க போய் அடங்கி இருங்க. அல்லேலூயா. இது நியாயமா? அங்க தாங்க முடியல, உபத்திரவம் தாங்க முடியாம தான் ஆகார் ஓடி வரா. ஓடி வந்தா அங்க என்ன சொல்றாங்க? நீ போய் அடங்கி, உன் ஆட்சியார் இடத்துல போய் அடங்கி. இங்க வாக்குத்தத்தம் சொல்றது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன், உன் பிரச்சனையை மாற்றுவேன், உன் பாடு ஒளிஞ்சது, அப்படிலாம் உண்மை சொல்லல. மறுபடியும் அங்க போய் அடங்கி. அல்லேலூயா. எங்க அடங்கி இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏற்கனவே அங்க சமாதானமா வந்திருந்தா நல்லா இருக்கும். ஆகார் சமாதானமா வரல, தெரியாம சண்டை போட்டு வந்திருக்கான். மறுபடியும் சண்டை போட்ட இடத்துக்கு வந்த மரியாதை எப்படி இருக்கும்? முன்ன விட எப்படி இருக்கும்?
மோசமா தான் ஓடி நீ அப்படியே ஓடிக்க வேண்டியதானே நம்ம ஊர் பாசி அல்லேலூயா. அப்படிதான் சொல்லுவாங்க, ஏமா நீ போனலாமா இருக்க முடியலன்னு தானே போனேன், ஏமா திரும்ப வந்த, அப்படியே போயிருக்க வேண்டியதானே. நீங்க அப்படி சொல்லப்படக்கூடிய இடத்துல மறுபடியும் போய் அடைங்க. ஏன் தெரியுமா, நீ நிறைய ஸ்டெப் உடனே பிளஸிங் இல்லை, இங்க போய் அடைங்க. நீ இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. நீ இன்னும் திருப்பி போடாத அப்போ எப்ராஹிமை பார்த்து அவர் சொல்லுவாரு, எப்ராஹிமை நீ திருப்பி போடாத அப்போ, நீ இன்னும் வேக வேண்டியது இருக்கு. நீங்க பாருங்க, தோசைய ஒரு ஊத்திட்டு அதை எடுத்துட்டு அப்படியே போய் சாப்பிட முடியுமா? முடியாது. இல்ல சப்பாத்தியை தான் மேல போட்டு ஒரு பக்கம் வேக வச்சுட்டு அப்படியே கொடுத்தா சாப்பிட முடியுமா? முடியாது. அதான் ஆண்டவர் சொல்ற, எப்ராஹிம் திருப்பி போடாத அப்போ. புசிப்பதற்கு ஏற்றதல்ல, ரெண்டு பக்கம் வேகணும். நீ வேகணும்னா அடங்கிதான் இருக்கணும். அல்லேலூயா. நீ சரியா வேகல. ஏன் தெரியுமா, சில பிரச்சனைக்கு நம்மளால அதை தாங்க முடியல, அதால சகிக்க முடியல. ஏன் தெரியுமா, நீ சரியா வேகல. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ திருப்பி போடாத அப்பமா இருக்க, நீ அடங்கி, நீ வேகணும். நீ தேவ சமூகத்துல காத்திருந்தாலும் வேக முடியும். சரியா? யாரா இருந்தாலும் நம்முடைய சுய சாகணும், நமக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா சாகணும்னா தேவ சமூகம் தான். அல்லேலூயா. தேவ சமூகத்துல மணிக்கணக்கா ஜெபம் பண்ணி பாருங்க, விழுந்து பாருங்க, உங்களால முடியாதெல்லாம் முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பரிசுத்தரா இருங்கள் சொல்றாரு. அப்ப முடியாத ஒன்று ஆண்டவர் சொல்லுவாரா? நம்மளால முடியாது அப்படின்னா சொல்லுவாரா? முடியும், நம்மளால முடியும். அதனாலதான் சொல்லுவாரு, நீ பரிசுத்தரா இருங்கள் அப்படிங்க. அப்ப அந்த முடியும், நம்மளால முடியும். நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. நம்ம எல்லாம் நம்ம யாரு? பிஸி, எப்போதுமே பிஸி. அல்லேலூயா. பாருங்க, அடங்கிரு. ஆதார் சொல்றாரு, போய் அடங்கிரு. ஏற்ற காலத்துல நான் உன்னை உயர்த்துவேன். ஏற்ற காலம் வச்சிருக்கிறேன். இது ஈஸி கிடையாதுங்க. ஆனா ஆதார் என்ன தெரியுமா, ஒரு வார்த்தை கூட பேசல. நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் இருக்கிற இடத்துல நீங்க எல்லாம் இருந்தா சரி. ஆதார் ஒண்ணுமே பேசல. என்ன காரணம் தெரியுமா, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். என் பிரச்சனை யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சேன், ஆனா என் பிரச்சனையை தெரிஞ்சிருக்க ஆண்டவர் ஒரு ஆள் இருக்கிறார். அதுக்காக திரும்பி போனார். சும்மா அவனும் திரும்பி போகல. ஆகார் என்னை அவர் தேடி வந்தார், அவர் என்னை விசாரித்தார், அவர் என் பிரச்சனையெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா அவர் மறுபடியும் போய் அடங்கிருக்க சொன்னார். அவர் வார்த்தைக்கு கீழ்படித்து பாருங்க. அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. பவுல் சொல்லும்போது சொல்றார், அந்த அன்பு முற்புறத்திலும், தாவீது சொல்ற சங்கீதக்காரன் சொல்றார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உங்களுடைய கரத்தை என் மேல் வைக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் தெரியுமா, அவர் கரத்தை மேல வைக்க ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அப்போ என்ன நடக்கும், முற்புறத்திலும் நெருப்பாங்க, பிற்புறத்திலும் நெருக்குவாங்க. சங்கீதக்காரன் சொல்றா, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உங்களுடைய கரத்தை என் மேல் வைக்கிறேன். அவருடைய கரம் ஆசீர்வாதமான கரம். அல்லேலூயா. அப்போ மூணாவது ஸ்டெப் என்ன தெரியுமா, அடங்கி இருக்கு. முதல் ஸ்டெப் என்னது, கீழ்ப்படியணும். இரண்டாவது ஸ்டெப் தாழ்த்தணும். மூணாவது ஸ்டெப் அடங்கி இருக்கு. அல்லேலூயா. அப்ப முதல்ல வந்து நேர்த்தியான இடம், அதுக்கு 3 ஸ்டெப். இரண்டாவது உயர்ந்த இடம், அதுக்கு 3 ஸ்டெப். அல்லேலூயா. அடுத்தது ஒரு இதெல்லாம் பெரிய செய்தி, நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். அடுத்தது வாசிக்கலாம். சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல கொண்டு வந்தீர். முதல்ல நேர்த்தியான இடம், இரண்டாவது உயர்ந்த இடம், மூணாவது செழிப்பான இடம். அல்லேலூயா. செழிப்பு உண்டுங்க, ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைக்கு நிச்சயம் உண்டு. ஆண்டவர் ஆசீர்வாதம் நம்முடைய எல்லாருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டு. அதை நாம் கண்டுகொள்கிறது. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆனா அங்க சொல்லுகிறது செழிப்பான இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செழிப்பு வச்சிருக்கிறார். ஒரு செழிப்பான இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். எப்போதுமே பாடு, எப்போதுமே பிரச்சனை அப்படிலாம் கிடையாது. பாடு உண்டு, பிரச்சனை உண்டு, ஆனா செழிப்பான இடமும் அல்லேலூயா. ஆனா நிறைய பேர் எப்படி பிரசங்கம் பண்ணுவோம்னா செழிப்பான இடம் மட்டும் தான் உண்டு, பாடு கிடையாதுன்னா அப்படி கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா வசனமே சொல்லுது தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அப்ப தீயையும் கடக்கிற ஒரு ஸ்டெப் இருக்கு, தண்ணீரையும் கடக்கிற ஒரு ஸ்டெப். சரியா? இந்த 2 ஸ்டெப்பை கடந்தாதான் நமக்கு செழிப்பான இடம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னால் நடந்துருமா தீயை கடக்கணும், தண்ணீரை கடக்கணும். மறந்துடாதீங்க, இது எல்லாருடைய வாழ்க்கையில உண்டு, ஆனா வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் எப்போ கண்டுபிடிக்க முடியுமா தெரியுமா? தேவனோடு உங்களுக்கும் உள்ள உறவு சரியா இருந்தா நீங்க கண்டுபிடிக்கலாம். தேவனோடு உங்களுக்கு உள்ள உறவு சரியா இருந்தா இதை நீங்க தாண்டி வரலாம். அல்லேலூயா. அதுக்குதான் நான் சொல்றது, அதிகமா சொல்றது, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நெருங்கும் அதிகமா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, தீயை கடந்து வந்து தண்ணீரை கடந்து வந்து தீயை கடக்கப்படும் போது அவர் நம்ம கூட தான் இருப்பாருங்க. ஆனா நம்ம நெருப்பு என்ன செய்யாது, நம்ம பேர்ல பற்றாது. அக்னி ஜுவாலை நம்ம மேரில் பற்றாது. பாருங்க, அந்த சாத்ராக் மேஷாக அங்க அவங்களுக்கு விரோதமா சட்டம் போடுறாங்க, தீயில அக்னியில கொண்டு போய் போடணும். ஆனா என்ன நடந்தது, யாரு அவங்களுக்கு விரோதமா செஞ்சாங்களோ அவங்கள கொண்டு போறாங்க. ஆனா முதல்ல இவங்களை கொண்டு போய் விடுறாங்க. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் என்ன செய்றாங்க, அதுல நடக்கிறாங்க. அங்க ராஜா பார்த்து சொல்றான், 3வது ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, 4வது ஒரு புருஷனை நான் காண்கிறேன். அல்லேலூயா. அவர் எப்படி இருக்காராம், தேவகுமாரனுக்கு ஒப்பான சாயலா இருக்கார். அல்லேலூயா. தேவகுமாரன் அந்த அக்னி சூழல அவரோடு கூட கடந்தார். நான் தீயை கடக்கும் போது நான் கூட இருப்பேன். சாத்ராக் மேஷாக் கூட ஆண்டவர் இருந்தார். அதான் அவங்க மேல அக்னி படலைங்க, அக்னி வாசனையே இல்லையா. அவன் சொல்றான் அக்னி வாசனையே இல்ல. ஏன்னா 4வது ஒரு புருஷன் நடந்து போகிறார், அவர் தேவகுமாரனுக்கு ஒப்பான சாயல. தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு பண்ணுற உடன்படிக்கை எல்லாவற்றிலும் சரியா இருந்தாங்க. ஆனா அங்க சரியில்லாத மக்களை கொண்டு போறாங்க, அக்னி கிட்ட கொண்டு போறதுக்கு முன்னாடி அங்க வெந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. சரியில்லைன்னா நமக்கு அந்த அக்னி பாது. ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் நம்ம சரியில்லைன்னா தீயை கடக்கும் போது அது நம்மளை பாதி. ஆண்டவருக்கு நமக்கு சரியான உறவு இல்லைன்னா தீயை கடக்கிற ஒரு ஸ்டேஜ் உண்டு, மறந்துடாதீங்க. தண்ணீரை கடக்கிற ஒரு ஸ்டேஜ் உண்டு. அந்த ஸ்டேஜ் வரும்போது எப்படின்னா நமக்கு அந்த வெட்க நம்மளால தாங்க முடியும். ஐயோ, ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்காரா இல்லையா, நான் சபைக்கு எவ்வளவு நாள் வாரேன், இதெல்லாம் எவ்வளவு கேள்வி தெரியுமா. ஆனா வசனம் சொல்றது, தீயை கடக்கும் போது நான் உணவு கூட இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது அவர் சொல்றாரு, தண்ணீரை கடக்கும் போது நான் கூட இருப்பேன், நீ மூழ்கி போவதில்லை. பாருங்க, நமக்கு தெரியும், நல்லா தெரியும், பேதுரு தண்ணி மேல நடந்தார். முதல் ஆள் அவர்தான். தண்ணியில நடக்கும்போது ஆண்டவர் பார்த்து நடக்கும்போது நல்லா தான் நடந்தார். என்றைக்கு அவருடைய பார்வை திரும்பிச்சோ அன்றைக்கு அவர் மூழ்க போனார். சரியா? அப்ப பாருங்க, ஆண்டவரை நோக்கி நடக்கும்போது நம்ம மூழ்கி போக மாட்டோம். என்றைக்கு நம்முடைய பார்வை நம்முடைய சிந்தை மாறுதோ அன்றைக்கு மூழ்கக்கூடிய அபாயம். அல்லேலூயா. கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். தீயை கடக்கிற ஒரு ஸ்டேஜ் உண்டு, தண்ணீரை கடக்கிற ஒரு ஸ்டேஜ் உண்டு. ஆனா இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆண்டவரோடு கூட இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அல்லேலூயா. அது இருந்தா நம்மள ஒண்ணும் செய்யாது. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றேன், பிரச்சனை மாற்றம் ஜெபிக்காதீங்க. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவர் தனக்கு வருகிற பிரச்சனையெல்லாம் பார்த்து அவர் எதிர்கொண்டு போனார். பிரச்சனையை எதிர்க்க எனக்கு பலம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, பாடு உண்டு, மகிமை உண்டு. அவரோடு கூட நாம் பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். எல்லாம் பார்க்கணும், பாடு அப்புறம் தான் மகிமை. பாடு இல்லாம மகிமை இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க, மகிமை, ஆசீர்வாதம், பிரசங்கம், அங்க பாட பத்தியே பேச மாட்டாங்க. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து
இதெல்லாம் எதுக்கு தெரியுமா ஆண்டவர் அனுமதிக்கிறார்? நம்மளை உருவாக்கும்படி, இல்ல நம்ம நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ளும்படி. அதான் தாவீது சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். செழிப்பான இடத்திலே கொண்டு வந்தார். ஒரு செழிப்பான இடம் வைத்திருக்கிறார் உங்களுக்கு. ஒருவேளை நீங்க இருக்கிற இடம் தீ இருக்கிற இடமா இருக்கலாம், தண்ணீர் இருக்கிற இடம் தரும். பிரதர், நான் எப்ப மூழ்கி போவேனே தெரியாது, எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை அப்படி இருக்கு, நான் நிற்பனால் தெரியாது. ஆனா நீங்க ஆண்டவர் நோக்கி உங்க பார்வை திரும்பி அன்றைக்கு பறந்து காக்கிற கட்சி பச்சியை போல ஆண்டவர் எங்க இருந்தாலும் தெரியல, பேதர் எங்க இருந்தாலும் தெரியல, ஆனா தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க மாட்டாங்க. பாருங்க, தண்ணியில ஒரு செகண்ட்ல உள்ள போயிருவாங்க. அப்ப தான் பேதர் அந்த பார்வை திருப்பின உடனே எவ்வளவு ஸ்பீடா உள்ள போயிருப்பாரு, ஆண்டவர் எவ்வளவு ஸ்பீடா தூக்கி இருப்பாரு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருந்தா பிடிச்சிருப்பாரு, அவர் மூழ்க மாட்டாரு. அவருக்கு ஆண்டவருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு. வித்தின் மினிட்ல ஆண்டவர், அதான் எவ்வளவு ஸ்பீட்ல ஆண்டவர் இறங்கிருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றே ஒன்று, இன்றைக்கு அவரை நோக்கி நாம் திரும்பி பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி திரும்பும் போது அவர் மறுபடியும் நம்மை கட்ட போகிறார். நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். முதல் ஆசீர்வாதம் நேர்த்தியான இடம், இரண்டாவது ஆசீர்வாதம் உயர்ந்த இடம், மூன்றாவது ஆசீர்வாதம் செழிப்பான இடம்.